Hi students, good morning. நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா கிளாஸ் 8 ஓட சயின்ஸ்ல செகண்ட் லெசன் ஃபோர்ஸ் அண்ட் பிரஷர் அதுதான் பார்க்க போறோம். ஸோ ஃபோர்ஸ் அண்ட் ப்ரெஷர். ஃபோர்ஸ்னா என்ன, ப்ரெஷர்னா என்ன அண்ட் அதோட ரிலேட்டட் டேர்ம்ஸ் பற்றி தான் இதில் நம்ம டெஃபினிஷன் பார்க்க போகிறோம். ஸோ லெசன் உள்ள போகலாமா? ஓகே. ஸோ ஃபோர்ஸ் அப்படின்னா என்னன்னு உங்களுக்கு ஏதாவது ஐடியா இருக்கா? அதாவது இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் நீங்கள் ஒரு ஆக்ஷன் பண்ணணும்னாலே கண்டிப்பாக நீங்கள் ஃபோர்ஸ் பண்ணுறீங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வீட்டுக்கு வரீங்க, கதவை திறக்கிறீங்க, கதவை திறக்கணும்னா உங்களுக்கு ஒரு ஃபோர்ஸ் வேணும், அதாவது புஷ் பண்ணுறீங்க இல்லையா, தட் இஸ் அ ஃபோர்ஸ். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் கிச்சன் போகிறீங்க, திங்ஸ் எல்லாம் ஓப்பன் பண்ணி பார்க்குறீங்க, ஸோ உங்களோட லிட்டெல்லாம் நீங்கள் புல் பண்ணுறீங்க, இழுக்கிறீங்க, ஸோ இட் இஸ் அ ஃபோர்ஸ். ஸோ இப்போ ஃபோர்ஸ் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃபோர்ஸ் இஸ் த ஆக்ஷன் ஆஃப் புல் ஆர் புஷ் which makes the bodies to move or bring the moving bodies to rest. அதாவது ஃபோர்ஸ்ன்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒன்று புல் ஆர் புஷ் ஆக்ஷனாக இருக்கலாம். அது ஒரு பாடியை மோஷனுக்கு மூவ் பண்ணலாம், இல்லை ரெஸ்ட்டுக்கும் கொண்டு வரலாம். ரொம்ப சிம்பிளாக எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு பாத்திரத்தை மூடி வச்சுருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் அதில் புல் அப்ளை பண்ணுறீங்க, புல் ஃபோர்ஸ் அப்ளை பண்ணுறீங்கன்னா ஓப்பன் பண்ணுறீங்க, அதாவது மூடி இருக்க லிட்டை மூமெண்ட்டுக்கு கொண்டு வரீங்க. அதே மாதிரி புஷ்னா க்ளோஸ் பண்ணி வைக்கிறதுன்னு வச்சுக்கோங்களேன், புஷ் பண்ணி தானே வைப்போம் நம்ம. ஸோ அந்த பார்ட்டில் ரெஸ்ட்டுக்கு அனுப்புறீங்க அந்த பாடியை. ஸோ இதுதான் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ அது பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் டெஃபினிஷன் அப்படின்னு சொல்கிறாங்க, நமக்கு புரிகிற மாதிரி. ஸோ சயின்டிஃபிக்கலி டெஃபினிஷன் ஆஃப் ஃபோர்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபோர்ஸ் இஸ் தட் விச் சேஞ்சஸ் ஆர் டென்ஸ் டு சேஞ்ச் ஸ்டேட் ஆஃப் ரெஸ்ட் ஆர் the state of uniform motion of a body or direction of a moving body or shape of the body. ஸோ ஃபோர்ஸ் அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு விஷயம், எந்த விஷயம் ஒரு பாடியை ரெஸ்ட்டில் இருக்க பொசிஷனை மாற்றுது, இல்லை மோஷனை மாற்றுது, இல்லை அந்த பாடியோட டேரக்ஷன் ஒரு டேரக்ஷனில் மூவ் ஆகுறதா. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஸ்ட்ரைட்டாக ஓடிட்டுருக்கேன், நீங்கள் டக்குன்னு என்னை தள்ளி விட்டிங்கன்னா என்னோட டேரக்ஷன் மாறி போயிடும். அதே மாதிரி ஷேப், ரொம்ப நம்ம பயந்துட்டோம் அப்படின்னா கையில் எது இருக்கோ அப்படின்னு நசுக்கிடுவோம் இல்லையா, ஸோ ஷேப்பை நம்ம சேஞ்ச் பண்ணுறோம். ஸோ அந்த மாதிரி. ஸோ அதுதான் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நம்ம நார்மலாக பார்க்குற ஃபார்ம்ஸ் ஆஃப் ஃபோர்ஸஸ் தான் புஷ் அண்ட் புல். ஸோ இதோட யூனிட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நியூட்டன். ஸோ அதுதான் நியூட்டன். இப்போ நம்ம என்ன பார்க்கலாம்னா ஃபோர்ஸ் எதை டிபெண்ட் ஆகிருக்கு அப்படின்னு பார்க்கலாம். இப்போ ஃபோர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஃபோர்ஸ் நீங்கள் எந்த அளவுக்கு அதிகமாக கொடுக்குறீங்களோ அந்த அளவுக்கு எஃபெக்ட் இருக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எடுத்துக்கோங்க, எல்லாரும் கிரிக்கெட் விளையாடுவீங்க இல்லையா, பாய்ஸ் எல்லாம் கிரிக்கெட் விளையாடுவீங்க, அதே மாதிரி கேர்ள்ஸ் ஷட்டில் விளையாடுவீங்க இல்லையா. ஸோ இப்போ பால் ஸ்லோவாக வருது ஃபாஸ்ட்டாக வருது, தட் டஸ் நாட் மேட்டர். நீங்கள் எந்த அளவுக்கு ஃபோர்ஸாக ஹிட் பண்ணுறீங்க பாலை, இப்போ கிரிக்கெட்டாக இருக்கட்டும், நம்ம பேட் வச்சு எந்த அளவுக்கு தட்டுறோம் அந்த பால், அதே மாதிரி ஷட்டில்லையும் சரி, நீங்கள் எந்த அளவுக்கு ஃபோர்ஸ் கொடுக்குறீங்களோ அந்த அளவுக்கு தான் உங்களோட டெலிவரி இருக்கும், அதாவது பாலோட ஸ்பீடு ஜாஸ்தியாக இருக்கும், அதே மாதிரி லென்த்தும் மூவ் ஆகிருக்கும். அதே தான் ஷட்டில்லையும் இதாகும். ஸோ லார்ஜர் த ஃபோர்ஸஸ் எஃபெக்ட் இஸ் ஆல்சோ லார்ஜ். ஸோ இப்போ யாராவது நோட்டீஸ் பண்ணியிருக்கீங்களா, இப்போ நான் ஒரு இன்ஸ்டன்ஸ் சொல்கிறேன், அதை நோட்டீஸ் பண்ணியிருக்கீங்களான்னு பாருங்கள். எல்லாருக்கும் பலூன் ஊதுறது பிடிக்கும் இல்லையா. ஸோ பலூன் ஊதிட்டு ஒரே ஒரு பின் வச்சு குத்துனா என்ன ஆகும், பலூன் உடஞ்சி போயிடும். வெரி குட். ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், யாராவது பலூனை நல்லா ஊதிட்டு உங்கள் 2 கை நடுவில் வச்சு உடைக்க ட்ரை பண்ணியிருக்கீங்களா? ப்ரெஸ் பண்ணி அது ரொம்ப கஷ்டம், உடையாது. பலூன் ரொம்ப சீக்கிரமாகவே உடையாது. அது அதோட ஷேப்பை கெயின் பண்ண பார்க்கும். ஸோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுதான் நீங்கள் கொடுக்குற ஃபோர்ஸ். அதாவது ஃபோர்ஸ் ஒரு சின்ன பாயிண்டில் இருக்குமோ, இப்போ பின் வச்சு குத்தும் போது அந்த ஒரு பாயிண்டில் தான் அந்த ஃபோர்ஸுன்ற போது பாடியால் பேலன்ஸ் பண்ண முடியல. பட் நீங்கள் இந்த மாதிரி 2 கை வச்சு புஷ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா 2 பக்கமும் உங்களுக்கு ஃபோர்ஸ் வருது. ஸோ பாடியால் பேலன்ஸ் பண்ண முடியுது. அதுதான் ஃபோர்ஸோட எஃபெக்ட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா த்ரஸ்ட் அப்படின்னா என்னன்னா ஒரு பர்பண்டிகுலர் ஒரு சர்ஃபேஸ்க்கு பர்பண்டிகுலராக ஒரு ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுதுன்னா அதுதான் த்ரஸ்ட். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் தரை இருக்குது, நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம நடக்கிறது எல்லாமே பர்பண்டிகுலர் பண்ணுறோம், ஏன்னா தரை ஹாரிசான்டலாக இருக்குது, நம்ம வெர்டிக்கலாக பண்ணிகிட்டு இருக்கோம். கரெக்டாக? இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ பாருங்கள், இது ஹாரிசான்டல் சர்ஃபேஸ். ஸோ பர்பண்டிகுலர்ன்றது வெர்டிக்கலாக இப்படி ஆக்ட் பண்ணுற ஃபோர்ஸ். ஸோ இதை தான் த்ரஸ்ட் அப்படின்னு சொல்கிறோம். அதாவது சர்ஃபேஸ் ஆஃப் பாடிக்கு பர்பண்டிகுலர் அப்படின்னா எக்ஸாக்ட்லி 90 டிகிரி. ஸோ அதில் ஆக்ட் பண்ணுற ஃபோர்ஸை தான் த்ரஸ்ட் அப்படின்னு சொல்கிறோம். இதை இதோட யூனிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா நியூட்டன். இதையும் நியூட்டனில் தான் மெஷர் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது என்னன்னா ப்ரெஷர்னா என்ன டெஃபினிஷன் பார்த்துடலாமா?
the effect of force that can be measured using a physical quantity is called as pressure. ஸோ வந்து ப்ரெஷர்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் கொடுக்குற ஃபோர்ஸோட எஃபெக்ட் அதனால வர விளைவுகளை வந்து ஒரு மெஷர்மெண்ட் ஒரு நியூமரிக்கல் வேல்யூ கொடுத்து இது பண்ணுறதா வந்து ப்ரெஷர் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி தர்ஸ்டோட எக்ஸ்பிளனேஷன் நம்ம ஒரு வாட்டி பார்த்துடலாம். இட் இஸ் அ ஃபோர்ஸ் acting perpendicularly on any given surface area of a body. ஸோ அதுதான் வந்து thirst. இப்போ ப்ரெஷரோடது வந்து effect of force can be measured using a physical quantity. ஸோ அதுதான் வந்து ப்ரெஷர். ஸோ ப்ரெஷருக்கு இன்னொரு டெஃபினிஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து amount of force or thrust acting perpendicular on a surface of area 1 square meter of a body. அதாவது வந்து ஒரு ஸ்கொயர் மீட்டர் அளவு இருக்க பாடி மேலே எந்த அளவுக்கு ஃபோர்ஸ் ஆர் த்ரஸ்ட் வந்து ஆக்ட் ஆகுது அப்படின்றது வந்து ப்ரெஷர் அப்படின்னு சொல்லலாம். ஸோ ப்ரெஷரோட யூனிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா பாஸ்கல், அதோட சிம்பிள் PA ஆர் நியூட்டன் மீட்டர் பவர் -2. ஏன்னா வந்து ப்ரெஷர் பை ஏரியா. ஸோ வந்து அதுதான் வந்து நியூட்டன் மீட்டர் பவர் -2, அதாவது நியூட்டன் பை மீட்டர் ஸ்கொயர் அப்படின்னு அர்த்தம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ சொன்ன டெஃபினிஷன் வந்துருச்சு பாருங்கள், ப்ரெஷர் இஸ் ஈக்குவல்ஸ் டு ஃபோர்ஸ் பை ஏரியா. ஸோ அதுதான் ஓகேவா. So pressure exerted by a force depends on the magnitude of force and the area of contact. ப்ரெஷர் எப்போவுமே வந்து ஃபோர்ஸையும் வந்து எந்த ஏரியாவில் நம்ம அதை வந்து எக்ஸர்ட் பண்ணுறோம் அப்படின்றதையும் டிபெண்ட் பண்ணி தான் இருக்குது. ஓகேவா ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ இப்போ நம்ம நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம்னா வந்து இன்க்ரீஸிங் ப்ரெஷர், அதாவது ப்ரெஷர் எப்படி இன்க்ரீஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். த எஃபெக்ட் ஆஃப் ப்ரெஷர் கேன் பி இன்க்ரீஸ்ட் பை இன்க்ரீஸிங் த தர்ஸ்ட் பை டிக்ரீஸிங் த ஏரியா ஆஃப் சர்ஃபேஸ். ஸோ ஆல்ரெடி நம்ம பார்த்தோம் ப்ரெஷர் வந்து எதை டிபெண்ட் ஆகிருக்கும், ஃபோர்ஸையும் ஏரியாவும். ஸோ ஒன்று ஃபோர்ஸை இன்க்ரீஸ் பண்ணணும், இல்லை ஏரியாவை டிக்ரீஸ் பண்ணால் உங்களோட எஃபெக்ட் வந்து ஜாஸ்தியாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதுக்கான எக்ஸாம்பிள்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இப்போ பார்த்தீங்கன்னா வந்து நமக்கு ஷார்ப் எட்ஜஸ் இருக்குது இல்லையா, திங்ஸ், ஆக்ஸு, நெயிலு, கத்தி, இன்ஜெக்ஷன், புல்லட் இதெல்லாம் இருக்குது இல்லையா. இதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து அதாவது அந்த கார்னர் பார்ட் வந்து அதாவது பிகினிங் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராடாக இருக்கும், எண்ட் பார்ட் தான் வந்து ரொம்ப கார்னராக இருக்கும். ஏன்னு பார்த்தீங்கன்னா வந்து அங்கே ஏரியா ஆஃப் கான்டாக்ட் கம்மியாகிறதுனால அங்கேருந்து வர ப்ரெஷர் வந்து ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ அதுதான் வந்து இதுக்கு பின்னாடி இருக்க ட்ரிக். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்து சாண்டில் நடக்கிறது வந்து ரொம்ப கஷ்டம், நமக்கு வந்து ரொம்ப கஷ்டம். பட் கேமல்ஸ் வந்து ஈஸியாக நடக்கும். ஏன்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு பேடட் ஃபீட் இருக்குது. அதோட ஃபீட் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து கொஞ்சம் பட்டையாக அகலமாக இருக்கும். ஏன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வந்து ஏரியா ஆஃப் கான்டாக்ட் ஏரியா ஜாஸ்தி ஆகிறதுனால அதோட ப்ரெஷர் கம்மியாயிடுது. ஓகேவா. இப்போ லாஸ்ட் எக்ஸாம்பிள் நம்ம பார்த்த கத்தி, நெயில், நைஃப்பில் பார்த்தீங்கன்னா வந்து ஏரியா ஆஃப் கான்டாக்ட் வந்து கம்மியாகிறதுனால ப்ரெஷர் ஜாஸ்தியாக இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா கேமல் கேஸில் பார்த்தீங்கன்னா வந்து ஏரியா ஆஃப் கான்டாக்ட் ஜாஸ்தியாக இருக்கிறதுனால ப்ரெஷர் கம்மியாயிடுது. ஸோ இதுதான் எக்ஸாம்பிள் உங்களுக்கு. அதுக்கு மேலே ஒரு 2-3 எக்ஸாம்பிள்ஸ் இருக்குது, அதுவும் என்னென்னு பார்க்கலாம். மோர் நம்பர் ஆஃப் வீல்ஸ் ஆர் ப்ரொவைடட் ஃபார் கேரியிங் எ ஹெவி குட்ஸ் கேரியர். இப்போ வந்து லாரி பார்த்துருக்கீங்களா, ரொம்ப 12 வீல்ஸ் எல்லாம் இருக்கும், பெரிய பெரிய லோட் கேரியர்லாம் பார்த்தீங்கன்னா. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து அதில் இருக்க ப்ரெஷரை டிக்ரீஸ் பண்ணணும், அப்போ தான் வந்து வண்டி ஸ்டேபிளாக மூவ் ஆகும். ஸோ அதோட ஏரியா ஆஃப் கான்டாக்டை இன்க்ரீஸ் பண்ணுறது தான் வந்து அந்த மாதிரி டயர்ஸ் யூஸ் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் உங்கள் பேக்ஸில் பார்த்தீங்கன்னா வந்து உங்களோட பேக்கோட ஸ்ட்ராப் இருக்கு இல்லையா, அது வந்து ப்ராடாக இருக்கும். சம்டைம்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து ஒரே இடத்துல அந்த ஸ்ட்ராப் இருக்குமோ உங்களுக்கு ரொம்ப வலியாக இருக்கும். கொஞ்சம் வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணி விட்டீங்க, கொஞ்சம் இழுத்து தள்ளி விட்டிங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து பெயின் வந்து கொஞ்சம் கம்மியான மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கு பின்னாடி இருக்க ரீசனும் இதே தான். இதே ரீசன் தான் வந்து பங்க்சரான டயரில் நம்மளால் ஓட்ட முடியல. ஏன்னா அதோட கான்டாக்ட் சர்ஃபேஸ் ஜாஸ்தியானனால ப்ரெஷர் கம்மியாயிடுது. ஸோ வி கான்ட் ஏபிள் டு மூவ் இட். ஓகேவா ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ ப்ரெஷர் பற்றி நீங்கள் நல்லா தெரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இதில் எந்த டவுட்டும் இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஓகேவா. இப்போ நம்ம அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர், அதாவது ஏருக்குன்னு ஒரு ப்ரெஷர் இருக்குது. இப்போ நீங்கள் நியூஸ் கேட்கும்போது சொல்லியிருப்பாங்க, மழை வரும்போது வந்து என்ன சொல்லுவாங்க, வெளிமண்டல காற்று அழுத்தம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதுதான் வந்து ப்ரெஷர். ஸோ அதோட முதல்ல அட்மாஸ்பியரிக் ப்ரெஷரோட டெஃபினிஷன் என்ன அப்படின்றத பார்த்துடலாம். ஸோ அட்மாஸ்பியரிக் ப்ரெஷரோட டெஃபினிஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, த அமௌண்ட் ஆஃப் ஃபோர்ஸ் or weight of atmospheric air that acts downward on unit area surface of the earth is known as atmospheric pressure. Already நம்ம ப்ரெஷரோட டெஃபினிஷன் என்ன பார்த்தோம், இட் இஸ் அ ஃபோர்ஸ் ஆக்டிங் ஆன் அ சர்ஃபேஸ் ஆஃப் அ பாடி. அதே தான் எங்கேயும் சொல்லியிருக்காங்க. இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா அட்மாஸ்பியரிக் ஏர்னால வர ப்ரெஷர், அதாவது ஏர் ப்ரொடியூஸ் பண்ணுற ப்ரெஷர், இல்லை அதோட வெயிட்னால வர ப்ரெஷர். அந்த ப்ரெஷர் வந்து எப்போவுமே பெர்பெண்டிகுலர்னா டவுன்வர்ட் தெரியும். ஸோ டவுன்வர்ட் இருக்க எர்த்தோட சர்ஃபேஸில் யூனிட் ஏரியா
அதாவது யூனிட் ஏரியானா 1 சென்டிமீட்டர் இல்லை 1 மீட்டர் அந்த மாதிரி எடுத்துக்கலாம். ஸோ அந்த சர்ஃபேஸில் ஆக்ட் பண்ணுற ப்ரெஷர் தான் வந்து அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதை மெஷர் பண்ணுற டிவைஸ் பேர் தான் வந்து பேரோமீட்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கண்டுபிடிச்சவர் டாரிசெல்லி. ஓகேவா ஸ்டூடெண்ட்ஸ்? நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்து இப்போ இந்த ப்ரெஷர் எப்படி மெஷர் பண்ணுவாங்க அப்படின்னா வந்து பேரோமீட்டரில் பண்ண போகிறாங்க. பேரோமீட்டரில் மெர்க்குரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லிக்விட் இருக்கும். ஸோ அது வந்து ப்ரெஷருக்கு ஏற்ற மாதிரி வந்து எக்ஸ்பேண்ட் ஆகும் இல்லை கான்ட்ராக்ட் ஆகும். அது வந்து லிக்விட் மெட்டல் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அதை வச்சு தான் வந்து கால்குலேட் பண்ணுறாங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வந்து 1 அட்மாஸ்பியரிக் ப்ரெஷரை வந்து ATM அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ அதை வந்து the pressure exerted by mercury column is considered as the pressure ஆஃப் மேக்னிடியூட். அதாவது இந்த மெர்க்குரி காலமில் எக்ஸர்ட் ஆகிற ப்ரெஷரை தான் வந்து 1 அட்மாஸ்பியர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா ஸ்டூடெண்ட்ஸ்? புரியுதா உங்களுக்கு? ப்ரெஷர் வந்து மெர்க்குரி காலம்லேருந்து வர, அதாவது அது எந்த அளவுக்கு எக்ஸ்பேண்ட் ஆகிறோ அந்த வேல்யூ தான் வந்து மேக்னிடியூட், அதாவது நியூமரிக்கல் வேல்யூ ஆஃப் ப்ரெஷர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 1 அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து ப்ரெஷர் எக்ஸர்டட் பை மெர்க்குரி காலம் of height 76 cm in barometer. அதாவது மெர்க்குரி பேரோமீட்டரில் 76 சென்டிமீட்டர் வந்து ஹைட் வந்து அட்டைன் பண்ணுறதுக்கு மெர்க்குரி எவ்வளோ தூரம் எக்ஸ்பேண்ட் ஆகுதோ அதுதான் வந்து 1 அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர் அப்படின்னு சொல்கிறாங்க. அதோட வேல்யூ என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து 1.01 × 10⁵ நியூட்டன் மீட்டர் பவர் -2. ஸோ இதுதான் வந்து 1 அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நம்ம நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம்னா வந்து லிக்விட்ஸ், அதாவது தண்ணியில் இந்த ஃபோர்ஸஸ் இன் லிக்விட்ஸ் அதில் தான் பார்க்க போகிறோம். அதில் ஃபஸ்ட்டு என்னென்னு பார்க்க போகிறோம்னு வந்து buoyant ஃபோர்ஸ் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் குளிக்கும் போது சைல்ட்ஹுட் டேஸில் நான்லாம் ட்ரை பண்ணியிருக்கேன். நீங்கள் ட்ரை பண்ணியிருக்கீங்களா? பக்கெட் ஃபுல்லாக தண்ணி பிடிச்சி வச்சுட்டு மக்கை வந்து நம்ம அதில் வந்து மூழ்க அடித்தோன்னா மக் வந்து அவ்வளோ சீக்கிரம் உள்ளே போகாது, ஃபுல்லாக எண்டு வரைக்கும் போகாது. அது வந்து ஒரு மாதிரி வந்து அப்வர்ட்ஸில் மூவ் ஆகிட்டே இருக்கும். நம்ம கையும் சேர்த்து வந்து ப்ரெஷர் பண்ணணும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்குமே அந்த ப்ரெஷர் வந்து ஃபீல் ஆகும். அதாவது கரெக்ட் பொசிஷன், கீழே டவுன்வர்ட் பொசிஷனில் கரெக்டாக போகும்போது அது வந்து க்ளோஸ் ஆகாது. சம்டைம்ஸ் நீங்கள் எங்கேயாவது சைடில் அந்த மக்கை ஆட்டிட்டீங்க அப்படின்னா மட்டும்தான் வந்து ஒரு பபிள்ஸ் ஃபார்ம் ஆகிட்டு உள்ளே போகும் உங்களோட மக். ஸோ இதை தான் வந்து buoyant ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ buoyant ஃபோர்ஸ்னால் என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து an upward force exerted by water on a floating or partly submerged body. இதை தான் வந்து buoyant force அப்படின்னு இப்போ இந்த அப்வர்ட் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகிற ஃபினாமினன், அந்த பிரின்சிபல் பேர் தான் வந்து buoyancy அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் இந்த ஃபோர்ஸ்ன்றது பார்த்தீங்கன்னா வந்து லிக்விட்ஸ் மட்டும் கிடையாது, ஃப்ளூயிட்ஸ் அண்ட் கேஸஸ்க்கும் இருக்குது. ஸோ ஃப்ளூயிட்ஸ்னால் என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து லிக்விட் ப்ளஸ் கேஸஸ் டுகெதர். லிக்விடும் கேஸும் ஒன்றும் சேர்ந்தது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து ஜூஸஸ்லாம் குடிக்கிறோம் இல்லையா, கூல்ட்ரிங்க்ஸ், அது எல்லாமே வந்து ஃப்ளூயிட்ஸ் அப்படின்னு சொல்லலாம். இப்போது இந்த அப்பவர்ட் ஃபோர்ஸ் தான் வந்து டிசைட் பண்ண போகுது. அதாவது வந்து உங்கள் பாடி, அதாவது தண்ணியில் இருக்க அந்த பாடி வந்து ஃப்ளோட் ஆக போதா இல்லை சிங்க் ஆக போதா, நீங்கள் எந்த ஒரு பொருளை வேணால் எடுத்துக்கோங்க, அந்த திங் வந்து உள்ளே மூழ்க போதா இல்லை மிதக்க போதான்னு சொல்லிட்டு இந்த buoyant ஃபோர்ஸ் தான் வந்து டிசைட் பண்ண போகுது. இப்போ வந்து buoyant ஃபோர்ஸ் வந்து அந்த பாடியோட வெயிட்டை விட ஜாஸ்தியாக இருக்குது, அதாவது ஃபோர்ஸ் ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்னா வந்து அந்த பாடி வந்து ஃப்ளோட் ஆகும். வெயிட் ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்னா வந்து பாடி வந்து சிங்க் ஆகிடும். எப்போவுமே ஹெவியர் ஆப்ஜெக்ட் சிங்க் ஆகும் அப்படின்றது நம்மளோட லாஜிக் இல்லையா? ஸோ இதுதான் லாஜிக். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்து ப்ரெஷர் எக்ஸர்டட் பை லிக்விட்ஸ். ஸோ வந்து நமக்கு எல்லாருக்கும் தெரியும் லிக்விட்ஸ்க்கு வந்து ப்ரெஷர், அதாவது டெஃபினட் ஷேப் கிடையாது, முதல்ல ஷேப் கிடையாது. ஸோ நீங்கள் எது உள்ள போர் பண்ணுறீங்களோ அதோட ஷேப்பை வந்து அது எடுத்துக்கும். ஸோ வந்து பார்த்திங்கன்னா ஒரு யூனிட் ஏரியாவில் இப்போ வந்து நம்ம ஒரு பாத்திரத்தில் வச்சுருக்க லிக்விட் வந்து ஒரு யூனிட் ஏரியாவில் வந்து எந்த அளவுக்கு ஃபோர்ஸை வந்து வெளிப்படுதோ அதை தான் வந்து ஸ்டாட்டிக் ப்ரெஷர் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ வந்து இது அதாவது ரெஸ்ட் பொசிஷனில் இருக்கிறச்ச அது எந்த அளவுக்கு ப்ரெஷர் கொடுக்குதோ அதை வந்து ஸ்டாட்டிக் ப்ரெஷர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ இதுதான் டெஃபினிஷன். த ஃபோர்ஸ் ஆக்டிங் ஆன் யூனிட் ஏரியா ஆஃப் சர்ஃபேஸ் ஆன் விச் லிக்விட் இஸ் பிளேஸ்ட் இஸ் கால்ட் த ஸ்டாட்டிக் ப்ரெஷர் ஆஃப் த லிக்விட். ஸோ இதுதான் வந்து ஸ்டாட்டிக் ப்ரெஷர் ஆஃப் த லிக்விட். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்து லிக்விட் வந்து ப்ரெஷரை வந்து பேஸில் மட்டும் இது பண்ணாது, சைடு வால்ஸில் கூட வந்து அது வந்து அதோட ப்ரெஷரை வந்து எக்ஸர்ட் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தண்ணி கொதிக்கும் போது நீங்கள் கவனிச்சிருக்கீங்களா? இப்போ பாத்திரத்தில் தண்ணி வச்சு தண்ணி கொதிக்கும் போதில் பிகினிங்கில் பபிள்ஸ் ஃபார்ம் ஆகும் பாருங்கள், அது பாட்டம்லேருந்து மட்டும் இல்லாமல் சைட்லேருந்து வரும். ஸோ இதுதான் வந்து அதோட லிக்விடோட ப்ரெஷர். ஸோ வந்து இது வந்து எதை டிபெண்ட் ஆகிருக்குன்னு பார்த்துருக்கீங்களா? வந்து நம்மளோட அப்சர்வேஷன் பொறுத்து தான் ஆக்சுவலாக வந்து டிபெண்ட் ஆகிருக்கும். ஸோ இப்போ வந்து
லிக்விட் ப்ரெஷரில் இருக்க டிஃபரன்ஸ், அதாவது அதோட ப்ரெஷர் வந்து சேஞ்ச் ஆகுது இல்லையா, கண்டெய்னர் டு கண்டெய்னர் வந்து சேஞ்ச் ஆகும். ஸோ அதை வந்து மெஷர் பண்ணுறதுக்கான இன்ஸ்ட்ருமெண்ட் பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து மேனோமீட்டர். ஸோ மேனோமீட்டர்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா இன்ஸ்ட்ருமெண்ட் யூஸ்டு டு மெஷர் த டிஃபரன்ஸ் இன் லிக்விட் ப்ரெஷர் இஸ் கால்ட் மேனோமீட்டர். ஓகேவா? ஸோ இப்போ மேனோமீட்டர் எப்படி இருக்கும்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ இப்போ இந்த ஃபிகரில் இருக்க இந்த இமேஜ் தான் வந்து மேனோமீட்டர் சொல்லி சொல்கிறாங்க. இது வந்து யூடியூப் மேனோமீட்டர், அதாவது அந்த டியூப் பாருங்கள் ஃபார்மேட் ஆஃப் யூவில் இருக்கிறதுனால வந்து இது வந்து யூடியூப் மேனோமீட்டர் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ இப்போ இதில் பார்த்தீங்கன்னா வந்து மேலே இருக்கிறது இப்போ P1 ப்ரெஷர் வந்து டிரான்ஸ்மிட்டிங் லிக்விட், அதாவது இங்கேருந்து வந்து லிக்விடை வந்து டிரான்ஸ்மிட் பண்ணுறாங்க. ஸோ வந்து இப்போ இந்த P1 பாயிண்ட்லேருந்து எவ்வளோ லிக்விட் இங்கே வந்து என்ட்ரு ஆகுதோ அந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து இங்கே வந்து ரைஸ் இருக்கும், லிக்விடோட லெவல் வந்து ரைஸ் இருக்கும். ஸோ இதை தான் வந்து மேனோமீட்டர் ஃப்ளூயிட் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ இங்கே வந்து நீங்கள் மெஷர் பண்ண எந்த லிக்விடோட ப்ரெஷரை மெஷர் பண்ணுறீங்களோ அதை வந்து போர் பண்ண போகிறீங்க. இது வந்து மேனோமீட்டரில் இருக்க லிக்விட், அதோட லிக்விட். ஸோ நீங்கள் எந்த அளவுக்கு இங்கே வந்து டிரான்ஸ்மிட்டிங் அந்த ஃப்ளூயிட் வந்து எந்த அளவுக்கு ப்ரெஷராக வருதோ அந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து இந்த ரைஸ் இன் ப்ரெஷர் இருக்கும். ஸோ இதோட டிஃபரன்ஸ் எப்படி கண்டுபிடிப்போம்னா இந்த ஹைட்டை வச்சு தான், அதாவது இந்த டிரான்ஸ்மிட்டிங் லிக்விடுக்கும் மேனோமீட்டரோட ஃபைனல் லெவல் ஆஃப் லிக்விடுக்கும் இருக்க டிஸ்டன்ஸ் தான் வந்து நம்ம வந்து ஃபோர்ஸ், அதாவது ப்ரெஷர் வந்து கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ இதுதான் வந்து உங்களோட மேனோமீட்டர் வந்து நம்ம பண்ணுற ஃபைண்டிங்ஸ். ஓகேவா? இப்போ பார்த்தீங்கன்னா வந்து இந்த பேஸில் வந்து எந்த அளவுக்கு ப்ரெஷர் வந்து எக்ஸர்ட் ஆகிருக்கோ அது வந்து இந்த ஹைட்டை பொறுத்து தான் நம்ம வந்து டிசைட் பண்ண போகிறோம். ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஸோ வந்து இது ஏற்கனவே நமக்கு தெரியும் லிக்விடோட ப்ரெஷர் வந்து எல்லா டைரெக்ஷன்லையும் சேமாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா வந்து இந்த ஆக்டிவிட்டி பார்த்தீங்கன்னா தெரியும், ரொம்ப சிம்பிள். ஒரு வாட்டர் பாட்டிலில் ஒரே பொசிஷன், அதாவது வந்து ஒரே சர்க்கிள் வரைஞ்சிட்டு சர்க்கிளில் இருக்க பாயிண்ட்ஸ் வேறு டிஃப்ரெண்ட் பாயிண்ட்ஸில் வந்து ஹோல் போட்டுட்டு அதில் தண்ணி ஃபில் பண்ணி ப்ரெஷர் பண்ணோன்னா எல்லா ஹோல்ஸில் இருந்தும் அட் அ டைமில் ஒரே அளவு தண்ணி வரும். ஸோ வந்து ஒரு ப்ரெஷர் வந்து லிக்விடை பொறுத்த மட்டும் சேம் ப்ரெஷர், ஒரே ப்ரெஷர் வந்து பாயிண்டில் இதுவாகும்போது எல்லா டைரக்ஷன்ஸ்லையும் உங்களுக்கு வந்து லிக்விட் வந்து வெளியே வரும். ஸோ அதுதான் நெக்ஸ்ட் இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து யூ கேன் மேக் இட். இதை வந்து நீங்கள் செஞ்சே பார்க்கலாம். அதாவது வந்து ஒரு வாட்டர் கேன் எடுத்துக்கோங்க. வாட்டர் கேனில் பாட்டம்லேருந்து ஹைட்டில் ஒரு வேறு டிஃப்ரெண்ட் ஈக்குவல் டிஸ்டன்ஸ் வச்சுக்கோங்க. 3 ஓட்டை போட்டுக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து கீழே பாட்டம், நெக்ஸ்ட்டு மிடில், லாஸ்ட்டு டாப்னு வச்சுக்கோங்க. பாட்டில் ஃபுல்லாக தண்ணி இது பண்ணிவிட்டு ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா வந்துன்னா கீழே இருக்க ஓட்டையில் நிறைய தண்ணி வரும். அதாவது டிஸ்டன்ஸ், அதாவது நிறைய தூரத்துக்கு வந்து அது தெளிக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து செகண்டில் வந்து கொஞ்சம் கம்மியாக வரும், லாஸ்ட்டை விட கொஞ்சம் கம்மியாக இருக்கும். தேர்டில் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும் ரெண்டத்தையும் கம்பேர் பண்ணும்போது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து டெப்த், அதாவது ஹைட்டு ஏற ஏற உங்களோட வாட்டரோட ப்ரெஷர், லிக்விட் ப்ரெஷர் வேல்யூ கம்மியாகிட்டே போகும். ஸோ இதுதான் வந்து அதோட டெஃபினிஷன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இன்னொரு இது வந்து இது கிரிக்கெட் பால் இருக்கு இல்லையா, கிரிக்கெட் பால் ஃபுல்லாக வந்து நம்ம ஃபுல்லாக ஹோல்ஸ் போட்டுட்டு அதில் தண்ணி ஃபில் பண்ணி ப்ரெஷ் பண்ணோம்னாலும் உங்களோட ப்ரெஷர் வந்து ஈக்குவலாக எல்லா இதுலேயும் வந்து வெளிவரும் வாட்டர் வந்து. இதை தான் வந்து பாஸ்கல் லா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா the pressure applied at any point of a liquid at rest in the closed system will be distributed equally through all regions of the liquid. அதாவது ஒரு closed system அப்படின்னா இல்லை பால் மாதிரியோ இல்லை நீங்கள் வந்து கோயில் தெப்ப குளத்தை ஞாபகம் வச்சுக்கோங்க. அதில் வந்து வாட்டர் வந்து ஃப்ளோ ஆகாது, அந்த ஒரு 4 பவுண்டரிக்குள்ளே தான் இருக்கும். ஸோ அதில் ஒரு பாயிண்டில் நீங்கள் கல்லை எடுத்து அடிக்கிறீங்க அப்படின்னா வந்து ரிப்பிள்ஸ் ஃபார்ம் ஆகும், அந்த பூ மாதிரி ஃபார்ம் ஆகும் இல்லையா. ஸோ அது பார்த்திங்கன்னா வந்து ஓவரால் அந்த இது ஃபுல்லாகவே வந்து ரிஃப்ளெக்ட் ஆகும். உங்களுக்கு வந்து அந்த மூமெண்ட் வந்து ஒரு குறிப்பிட்ட ஏரியாக்குள்ளே வந்து இதாகும். சின்னதாக இருக்கும்போது, ரொம்ப பெருசாக இருக்கும்போது தான் உங்களுக்கு வந்து ஃபுல்லாக இருக்காது. அப்போ கூட லைட் ஷேக்கிங்ஸ் இருக்கும் ஃபுல்லாகவே. நம்ம பாத்திரத்தில் கூட ட்ரை பண்ணலாம். நம்ம பாத்திரத்தை தண்ணி ஊற்றிட்டு நடுவில் கை வச்சு எடுத்திங்கன்னா வந்து உங்களுக்கு ஃபுல்லாகவே ரிப்பிள்ஸ் ஃபார்ம் ஆகும். ஸோ இதுதான் வந்து பாஸ்கல் லா. அதாவது ஒரு பாயிண்டில் நீங்கள் கொடுக்குற ப்ரெஷர் வந்து ஈக்குவலாக டிஸ்ட்ரிபியூட் ஆகும். அதுதான் வந்து பாஸ்கல் லா. ஆல் பாயிண்ட்ஸ் நீங்கள் ப்ரெஷர் வந்து சென்டரில் மட்டும்தான் கொடுக்குறீங்க, பட் ஓவராலாக ரிப்பிள்ஸ் ஃபார்ம் ஆகுது இல்லையா. இதுதான் வந்து பாஸ்கல் லா. ஸோ நெக்ஸ்ட் பார்க்க போகிறது அப்ளிகேஷன் ஆஃப் பாஸ்கல் லா. பாஸ்கல் லா எங்கெல்லாம் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். இது எங்கே யூஸ் பண்ணுறீங்கன்னு பார்த்தீங்கன்னா வந்து ஆட்டோமொபைல் சர்வீஸ் ஸ்டேஷன்லலாம் வந்து யூஸ் பண்ணுறாங்க. அதாவது வெஹிக்கல்ஸை வந்து ஹைட்ராலிக் லிஃப்ட் பண்ணுறது எல்லாமே வந்து பாஸ்கல் லா பேசிஸில் தான் பண்ணுறாங்க. அதே மாதிரி பிரேக் சிஸ்டம் வண்டியில் இருக்கு இல்லையா, பிரேக் சிஸ்டம், ஹைட்ராலிக் ப்ரெஸ் யூஸ் பண்ணுறதும் அதுதான். ஏன்னா சென்டரில் மட்டும் ப்ரெஸ் பண்ணுற ப்ரெஷர் வந்து கம்ப்ளீட்டாக எல்லா இடத்துலையும் வந்து உங்களுக்கு வந்து ஃப்ளோ ஆகும். ஸோ இதுதான் வந்து பாஸ்கல் லா அண்ட் அப்ளிகேஷன் ஆஃப் பாஸ்கல் லா. ஸோ நெக்ஸ்ட் இந்த லெசனோட கண்டினியூஷன் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.